ஹாய், ஹலோ, வெல்கம் டு கிரியேட்டிவ் ஹேப்பன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். இப்படி டெவலப்மெண்ட்னு வரும்போது ஒரு ஈஸியான வே எப்படி ஈஸியாக ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் மெத்தட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வி மாடல். பேசிக்காக ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி மாதிரி இன்புட்ஸ் இருக்கும், எப்படி அவுட்புட் இருக்கும். ஸோ அது எல்லாமே தேவை. ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜே என்னென்னா இன்புட்ஸ் வேணும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கலாம், நமக்கு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்கலாம். கஸ்டமர் அவரோட ரெக்யர்மெண்ட்டு நமக்கு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு இந்த மாதிரி இந்த டிவைஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரிலேட்டட் டு எனிதிங் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சாஃப்ட்வேர், எனிதிங் வேணா இருக்கலாம். ஆனால் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். இல்லை நம்மளே ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம், அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாமளே ஒரு ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெக்யர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு ரெக்யர்மெண்ட் டெரிவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதனால ஃபஸ்ட் ஸ்டெப் அதான் நம்மளோட இன்புட்ஸ். ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்னா எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருந்தால் ஜாவா பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஒரு எம்பெடட் இன்ஜினியர்ஸாக இருந்தால் அவங்க சி++, அசம்பிளி அதை யூஸ் பண்ணலாம். ஒரு மெக்கானிக்கலாக இருந்தால் அவங்க உங்களுக்கு தேவையான ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸை வச்சு அவங்க தேவையான டிசைன் பண்ணிவிட்டு அதை ஆக்சுவலாக அவங்க பண்ணலாம். லைக் சால்டர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி அவங்களோட செட்டப் ரெடி பண்ணலாம். அது ஒரு டிவைஸ், அது ஒரு ஒர்க்கை பண்ணும். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? வெரிஃபிகேஷன், வேலிடேஷன்லாம் பண்ணுவோம். எக்ஸ்பெக்டேஷன், கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா, நம்ம ஆக்சுவலாக கரெக்டான மெஷர்மெண்ட், கரெக்டான டிவைஸை தான் பண்ணியிருக்கோமா, இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பேர் தான் என்ன பண்ணுவோம்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா அவுட்புட்னா ஆக்சுவல் என்வால்மெண்ட்லேயே இப்போ அந்த ப்ராடக்ட் போகுது. ரன் டைம் என்வால்மெண்ட், நம்ம யூஸர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப்போது அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது தான் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல் பண்ணுறது. அப்ரூவல் அப்படின்னா நம்ம ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கண்டிப்பாக ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இன்னும் நிறையா மெத்தடாலஜிஸ் இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இது ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அது ஒரு அவுட்புட் ப்ராடக்டாகவே ரெடி ஆகும். அதை ஒரு மார்க்கெட்லேயும் சேல் பண்ண முடியும், ஒரு ப்ராடக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதான் வந்து நம்ம பேசிக்கான அவுட்புட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி ஒரு வி மாடலை வச்சு ஈஸியாக டெரிவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீ ஃபர்தராக வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா நம்மகிட்ட கஸ்டமர் ரெக்யர்மெண்ட், சாஃப்ட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட், ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ டெஸ்டிங்னு சொல்லி நமக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது. இந்த ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஒரு வி மாடலில் வந்திருக்கும். ஸோ அதனால தான் பேசிக்காக இதை வி மாடல்னு சொல்கிறோம். ஓகேவா இந்த ப்ராசஸ். ஸோ இப்போது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பேசிக்காக கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னென்னா இதான் அந்த ப்ராடக்ட்டோட ஃபஸ்ட்டு ஃபேஸ்னே சொல்லலாம். ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இதான் என்னோடய ரெக்யர்மெண்ட்ஸ், இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் ஃபேனை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறேன். டெம்பரேச்சர் பேஸ்ட் ஃபேன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போது கஸ்டமர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா, எனக்கு என்னோடய ஃபேன் ஆர்பிஎம் கண்டிப்பாக 2000 ஆர்பிஎம் இருக்கணும், மேக்ஸிமம் மினிமம் 10 ஆர்பிஎம்லையாவது ரன் ஆகணும், எனக்கு இந்த டெம்பரேச்சர்லேருந்து இந்த டெம்பரேச்சருக்குள்ளே ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 20 to 40 இதான் வந்து ஒரு பேசிக்கான ரெக்யர்மெண்ட். இதுதான் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன். கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து அவங்க ரெக்யர்மெண்ட்ஸை கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ண உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்கலாம். அது கேட்கணுன்னா ஹார்ட்வேர், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸஸ், சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாமே பார்க்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ மோட்டர் இருக்குது, மோட்டரோட கான்ஃபிகரேஷன் என்னென்னு அப்போவே சூஸ் பண்ணிடுறோம். அதாவது சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் லெவல்லே என்ன டைப் ஆஃப் மோட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் ஃபேனோட ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு யூஸ் பண்ண போகிற இன்புட் சென்சார்ஸ் என்ன, ஏன்னா டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சென்சார் தேவை. ஸோ அதனால் இன்புட் சென்சார் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அவுட்புட் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிவைஸ்லாம் தேவை. எக்ஸாம்பிள் லைக் நம்ம ரெகுலேட்டர் மாதிரி, ஏன்னா ரெகுலேட்டரில் நம்ம ஸ்பேன் அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதனோட ஸ்பீடெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அது பேர் ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் கொடுத்தாச்சு. அதிலிருந்து நம்ம என்ன மாதிரி மோட்டர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், எது இன்புட் அவுட்புட்னு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹை லெவல் டிசைனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இப்போ மோட்டர் ஒரு இதாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஒரு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்புட்டுங்கிறது ஒரு பார்ட், அவுட்புட்டுங்கிறது ஒரு பார்ட், மோட்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஸோ இப்படி தனித்தனி பார்ட்டாக பிரிக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஹை லெவல் டிசைன் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் லைக் ஒரு இன்புட் வரும், அந்த இன்புட் வந்து இந்த பிளாக்ல இன்புட் ப்ராசஸிங் பிளாக் இதாகும். அதுக்கப்புறம் அது பேஸ்டாக அவுட்புட் மோட்டர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை வந்து ஹை லெவல் டிசைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன ஸ்டெப் இருக்குன்னா லோ லெவல் டிசைன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ லோ லெவல் டிசைன் அப்படின்னா
இன்புட் ப்ராசஸிங் இருக்குது. இன்புட்டை எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். இட்ஸ் லைக் இப்போ டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா ஸ்பீட் ரெடியூஸ் ஆகணும், டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் இதான் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். லைக் இன்புட் சென்சாரை வச்சு டெம்பரேச்சர் என்னென்னு மெஷர் பண்ணுறேன்னா அதுக்கு எப்படி நான் மெஷர் பண்ணுவேன், அது சாம்பிளிங் ரேட்டில் இருக்கலாம், இல்லை டிஜிட்டல்டாக இருக்கலாம். ஸோ எனிவே, ஸோ அப்போ அதனோட இன்புட்டை எடுக்கணும், அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கணும். ஸோ என்ன சொல்கிறதுனா ஒரு பிஎஸ்ஓ கோடுனே சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருப்போம். இது வந்திருக்கு, டெம்பரேச்சர் இதாக இருந்தால் இப்படி ரியாக்ட் பண்ணு. இப்போ சப்போஸ் சென்சாரே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீ நார்மல் ஆர்பிஎம்ல ரன் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவோம். அதான் வந்து லோ லெவல் டிசைன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் லோ லெவல் டிசைன் வந்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கோடிங் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு டெவலப்மெண்ட், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்காட்டி நான் கோடிங்னு சொல்கிறேன். இப்போது அதுக்கு வந்து அதனோட ஆர்கிடெக்சர் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் அதுக்கு யூஸ் பண்ண போகிற கோடிங், யூஸ் பண்ண போகிற என்வரன்மெண்ட் C++, பைத்தான், ஜாவா, எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே டிசைட் பண்ணிடுவோம். ஹை லெவல் டிசைன்லேயே நம்ம அதெல்லாம் டிசைட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டே. ஸோ இதை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். C++ வச்சு அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம். மெக்கானிக்கலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இன்புட் ஃபங்க்ஷன்ஸ், அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஸோ அந்த இன்புட்டையே இன்னும் வந்து டீப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதை இன்னும் பீஸ் ஆஃப் கோடாக செக்ரிகேட் பண்ணுவோம், ப்ரோக் பண்ணி அதில் நம்ம ஒவ்வொன்றா வைப்போம். லைக் இன்புட் இருக்குது, இன்புட் இருந்தாலும் சென்சார்லேருந்து இன்புட் வருது. அதில் வந்து நம்ம ஏதாவது சாம்பிளிங் ரேட் தேவையா, என்ன மாதிரி அந்த இன்புட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கலாம். அவுட்புட்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது அந்த அவுட்புட் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு என் டிவைஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணி ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ட்ரையாக் சம்திங் அதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த டிவைஸ் கரெக்டாக இருக்கா, அதுக்கு இந்த அளவுக்கு ஆர்பிஎம் ரன் பண்ண வைக்க ஒர்க் பண்ணணும்னா அது ஒர்க் ஆகுமா. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா ஹேண்ட் ரிட்டன் கூட எழுத போகிறோம். ஸோ அந்த தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்னென்னா ரெக்யர்மெண்ட் வந்தாச்சு, அதை டிசைன் பண்ணியாச்சு, அதுக்கு கோடிங்கும் எழுதியாச்சு. அடுத்த ஃபேஸ் என்னென்னா டெஸ்டிங் ஃபேஸ். ஸோ டெஸ்டிங் ஃபேஸ் போக முன்னாடி வெரிஃபிகேஷன், வேலிடேஷன் தான் நம்ம டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பேன், டேரெக்டாக டெஸ்டிங் டு ரெக்யர்மெண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டெப் போவோம். பேசிக்காக இந்த யூனிட் டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கோட் லெவலில் இருக்க பக்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எகெயின்ஸ்ட் டிசைன் ரெக்யர்மெண்ட்க்கு ஈக்குவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் கோட் எழுதுவோம். இதை டெஸ்ட் பண்ணுறக்கும் டெஸ்ட் டூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுவோன்னா இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸை செக் பண்ணும். இட் நாட் ரிலேட்டட் டு ஹோல் ஃபங்க்ஷன், ஓஎஸ், ரன் டைம் எதுவுமே திங்க் பண்ணாமல் ஒன்லி ரிலேட்டட் டு த ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2. இப்போ இன்புட் ப்ராசஸ் 1 ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் இதில் எக்ஸிக்யூட் பண்ணும் அட் த சேம் டைம். அடுத்து இன்னொரு டைம் வரும்போது இன்புட் ப்ராசஸ் 2, அதுக்கப்புறம் அவுட்புட் ப்ராசஸ் 2, அதுக்கப்புறம் ப்ராசஸ் 1. ஸோ ஈச் தனித்தனியாக என்ன பண்ணுவோம்னா எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இந்த யூனிட் லெவல். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது டேரெக்ட் டு லோ லெவல் டிசைன். ஏன்னா ஒன்றா ஃபர்தராக அது இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கலாம், இல்லை லோ லெவல் டிசைனில் இருக்கும். ஸோ இந்த டெஸ்டிங் ஏரோ மார்க் இங்கே போடுறதுனால இஷ்யூ எங்கே வருதோ ஸோ அந்த டேரெக்டாக அதுக்கு ஈக்குவலண்ட்டான ரெக்யர்மெண்ட், டிசைன், கோடிங், ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதான் வி மாடலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்பனன்ட் டெஸ்டிங்னா யூனிட் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. இது வந்து மாடியூல் பேஸ்ட், இன்புட்டுங்கிற ஒரு மாடியூல், அவுட்புட்டுங்கிறது இன்னொரு மாடியூல். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் கொடுத்தோன்னா இன்புட் கரெக்டாக ப்ராசஸ் ஆகுதா, அவுட்புட் இன்ஜெக்ட் பண்ணால் கரெக்டாக அவுட்புட் ப்ராசஸ் ஆகுதா. ஸோ இதுக்கும் சில டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம்னா காம்பனன்ட் லெவல் ஒரு சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வச்சு இதை டெஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக யாரெல்லாம் ப்ராப்பராக கால் ஆகுதா, ப்ராப்பரான ரியாக்ஷன் கொடுக்குதா. லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இன்புட் ப்ராசஸ் 1, இன்புட் ப்ராசஸ் 1ல் இன்புட் ப்ராசஸ் 2 கால் ஆயிருக்கு அப்படின்னா அது ப்ராப்பராக கால் ஆகுதா, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 மாடியூல் இருந்தால் அதே பார்க்கணும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. இதை வச்சு இதை வெரிஃபை பண்ணலாம். காம்பனன்ட் டெஸ்டிங் சொல்லுவோம். ஸோ இன்டெகிரேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா இது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட்வேரில் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆக்சுவலாக இது ஹார்ட்வேர் பேஸ்டு ப்ராஜெக்டாக இருந்தால் ஹார்ட்வேர் பேஸ்ட், சாஃப்ட்வேர் பேஸ்ட்னா சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ ஹார்ட்வேர் பேஸ்ட்னா நான் சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக இன்டூ மை சிஸ்டமில் ஃப்ளாஷ் பண்ணி, இல்லைனா சாஃப்ட்வேர்னா ஆக்சுவல் என்வரான்மெண்ட்டில் லோட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட், ஆக்சுவல் நம்ம என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த ப்ராடக்ட் ரன் ஆகும்போது என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வருது,
ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகுதா, ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கா, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கா. ஸோ அதெல்லாமே இந்த டெஸ்டிங்கில் தெரிஞ்சிடும். ஏன்னா இது ஒரு ஆக்சுவல் என்வரான்மெண்ட், லைக் ஒரு ஃபேன், ஒரு மோட்டர் கண்ட்ரோல் நம்ம வச்சுருக்கோம், ஒரு ஆக்சுவல் செட்டப்பே இங்கே இருக்கும். ஸோ அந்த செட்டப்பில் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக பக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னா, நம்ம ஆக்சுவல் ஒரு ஃபேனையே வச்சு ஆக்சுவல் நம்ம கண்ட்ரோலரை வச்சு கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கா. அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம என்னென்னா ஆக்சுவலாகவே க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு ரூம் செட்டப் இருக்குன்னா அந்த ரூமில் வந்து ஒரு ஏசி வச்சோ ஒரு ஹீட்ரு வச்சோ நம்ம அந்த ரூமோட டெம்பரேச்சரை அதிகம் பண்ணுவோம். அதிகம் பண்ணும்போது நம்மளோட சென்சார் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அது வந்து கரெக்டாக எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்பீட் ரன் ஆகுதா. ஸோ அந்த ஸ்பீடோட மெஷர்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டடாக ஃபுல்ஃபில் பண்ணுதா, அதெல்லாமே இந்த ஃபங்க்ஷன் டெஸ்டிங்கில் பண்ணுவோம். அடுத்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஸ்டிங் இது. இது ஏன்னா எங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறோன்னா அந்த கஸ்டமர் அவரோட என்விரான்மெண்ட் அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வச்சு இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேனையே ஆக்சுவலாக அவங்க வச்சு அவங்க நம்மளோடவுமே இன்னமும் டெஸ்டிங்ஸ் அதிகமாக இருக்கலாம். நம்ம ரூம் டெம்பரேச்சரை மட்டும் வச்சு பார்த்துருக்கோம். இதே வந்து ஒரு இன்னர் ரூம்குள்ள வச்சு டெஸ்ட் பண்ணாமல் அவுட்ரு த ரூம் அந்த மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட நிறையா டெஸ்ட் கேசஸ் இருக்கலாம், அதுலலாம் அவங்க டெஸ்ட் பண்ணலாம். இல்லை அங்கேயே ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கவங்களே அவங்களே அவங்களோட ஹோமுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த அப்ளையன்ஸை யூஸ் பண்ணி பார்த்து ஒரு 10 days 15 days 20 days யூஸ் பண்ணும்போதும் அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்க்குறாங்க. இப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா திருப்பியும் அது வந்து ஒரு ப்ராப்ளமாக நம்மகிட்ட வரும். அது ஒரு ப்ராப்ளமாக திருப்பி கஸ்டமர் நமக்கு ரைஸ் பண்ணுவார். ஸோ அது எந்த இடத்துல ரைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆக்சுவலாக இதை ஃபுல்ஃபில் பண்ணுதா. ஸோ இது எல்லாமே எகெயின்ஸ்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லோ லெவல் டிசைனா அது எகெயின்ஸ்ட் யூனிட் டெஸ்ட், ஹை லெவல் டிசைனா அது எகெயின்ஸ்டாக இது. ஸோ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சுட்டு இந்த டெஸ்ட் பண்ணுவோம். அதேமாதிரி கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வச்சு அவரோட ரெக்யர்மெண்ட் வச்சு அவங்க அந்த கஸ்டமர் டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஆக்சுவல் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இங்கே எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆனால் தான் நம்மளுக்கு அப்ரூவல்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ தட் மீன்ஸ் அது வந்து கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல் பண்ணியாச்சு. அது இல்லாமல் அப்ரூவல்ஸ், ஐஎஸ்ஓ அப்ரூவல்ஸில் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிவைஸ் ஹியூமன் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அந்த டிவைஸ் வேற ஒரு டிவைஸையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதனோட டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு தான் அதனோட அப்ரூவல்ங்கிற ஒரு ஸ்டேஜ் போகும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா. இதை சிம்பிளாக பார்த்தா சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஒரு ப்ராசஸ் வைஸில் பார்க்கும்போது இந்த ப்ராடக்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த வி மாடலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டை ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கலாம், இல்லை இது ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம். பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதை போடுங்க. இது வந்து ஒன்லி நாட் ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இதனோட கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அங்கே அப்ளை பண்ணலாம். அதான் பேசிக்கான தாட்டே அதான். ஸோ வி மாடலுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர், அதனால சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. இப்போ ரிலேட்டட் டு மெக்கானிக்கலாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டட் டு பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்கிட்ட தான் எடுத்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை திருப்பி நம்ம கஸ்டமர் மார்க்கெட் எனிவேர் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணலாம். இந்த வி மாடல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாடல், வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுறேன், அதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் இஃப் யூ லைக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.